Coffee Tales with Manas. இன்னைக்கு நாங்கள் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். ஸோ இது மிசிசாகாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபைண்டுங்க. இந்த ஓஷன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இங்கே சீ ஃபுட் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையாவும் இருக்குது, ப்ளஸ் வந்து ரொம்ப ரேட்டும் வந்து ஓகேவாக இருக்குது. எனக்கு இங்கே பார்த்த வரைக்கும் சீ ஃபுட் தான் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்கான விஷயம். ஸோ அது வந்து இங்கே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இங்கே சீ ஃபுட் மட்டும் இல்லைங்க, நிறைய ஏஷியன் ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இந்தியன், ஏஷியன், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நிறைய ஜாப்பனீஸ் ஐட்டம்ஸு, கொரியன் ஐட்டம்ஸ், தாய், இந்த மாதிரி நிறைய குசைன் உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் ஜப்பானில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து ரிவைன் ஆகும். அந்த கல்ச்சர் எல்லாமே வந்து இந்த கடைக்குள்ளே போனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கடையோட லோகோவே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதாவது ஏஷியா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸான இந்த அமெரிக்கா இதெல்லாம் மீட் பண்ணுறது தான் வந்து இந்த கடையோட லோகோவே. அந்த மாதிரி தான் இந்த கடையும் இருக்கும். ஸோ இங்கே வாங்க, என்னென்னலாம் திங்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வீக்லி பர்ச்சேஸ்க்கே வந்து இங்கே வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வீக்லி ஷாப்பிங் பண்ணிவிட்டு எக்ஸாட்டிக்காக கொஞ்சம் சீ ஃபுட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி வாங்க, எங்கள் கூட கொஞ்சம் அப்படியே ஷாப்பிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, இந்த நிறையா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. கிட்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கனடாவில் கிடைக்காத ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஜப்பானில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்கெட் இருக்கும், அந்த மாதிரி கிட்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பேக்கரி பார்த்திங்கன்னா நிறைய கேக் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட் கேக்ஸு, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் சீஸ் கேக்ஸு, அதுக்கப்புறம் ரியல் ஸ்ட்ராபெரி கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேக் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பொதுவாகவே எங்கள் சைனீஸ் பேக்கரிஸில் வந்து கேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, நம்ம வெளியே ஏஷியாவில் கிடைக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் மாதிரி இவங்க வந்து இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மோமோஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ரைஸ் டம்ப்ளிங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. சிக்கன் ஃப்ரைட் சிக்கன், டீப் ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. நிறையா டெம்புரா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா டக்கு, அதுக்கு அடுத்து டர்க்கி, இதெல்லாமே வந்து இவங்க வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம க்ரில் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து ரோஸ்டடு சிக்கன் எல்லாம் சாப்பிடுவாங்க. போர்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே வந்து சைனீஸ் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் நூடுல்ஸு, இந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு நூடுல்ஸ் செக்ஷன். நிறைய பேருக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான இடம். நிறைய டைப் ஆஃப் நூடுல்ஸ் வந்து இங்கே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 18 எக்ஸோட பேக்கு. இதோட ப்ரைஸ் வந்து $6.99. ஸோ $7. கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. இது சால்டட் டக் கேக்கா. டக் கேக் வந்து இந்த கலர்ல தான் இருக்குமா? பிங்க் கலர் வாத்து முட்டை. இதோட ப்ரைஸ் வந்து $1.99 ஈச். ஸோ இந்த இடம் இது பூராமே வந்து கிளீனிங் சப்ளை இருக்கிற ஏரியா. இந்த சைனீஸ், ஏஷியன் குசைனுக்கு தேவையான எல்லா டைப்பான பாத்திரமும் இங்கே வந்து அவைலபிள். செம்ம வீட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைனீஸ் மெடிசன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இங்கே இருக்குது.
சிறுத்தம்மா ஞாபகம் இருக்கா? நான் ஒரு பேர்ல் ட்ரிங்க் வந்து குடிப்பேன்ல, அது கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டோக்கியோஸ் பேர்ல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுற சிறுத்தம்மா இதை ஊற வச்சு தான் அதில் போடுவாங்க. பார்த்தீங்களா கல்கண்டு, சைனாலையும் கல்கண்டு யூஸ் பண்ணுறாங்கப்பா. பனங்கட்டம், பாம் சுகர், டெம்புரா பேட்டர் மிக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டெம்புரா சாப்பிடும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ஆயில் வந்து ரொம்ப திகட்டும். இது எல்லாமே டம்ப்ளிங் செய்யாங்க, பூராமே டம்ப்ளிங்ஸ், மோமோஸ், இதில் வந்து நிறைய வெஜ் ஆப்ஷனும் சிக்கன் ஆப்ஷனுமே நிறையா வச்சுருந்தாங்க. அதனால் இதில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ எல்லாம் என்னென்ன நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மேலேயே எழுதியிருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு வேணுமா வேணாமா டிசைட் பண்ணி போய்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏஷியன் குசைன் அப்படின்னாலே சோயா சாஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோயா சாஸஸும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா இந்த மசாலா கொஞ்சம் நல்லா காரமாக அந்த மாதிரி நம்ம பிக்கிள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் வந்து மற்ற கண்ட்ரீஸ், அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வினிகர், சால்ட்டு இதை மட்டுமே யூஸ் பண்ணி பிக்கிள்ஸ் ரெடி பண்ணி அவங்க ரெகுலர் யூசேஜ்க்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எல்லா டைப் ஆஃப் பிக்கிள்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பிக்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து எல்லாமே இங்கே அவைலபிள். இந்த பிக்கிள் வெரைட்டியில் என்னோட ரொம்ப ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம்ச்சி. இங்கே வந்து கிம்ச்சியும் இருக்குது. கிம்ச்சியில் நிறைய வெரைட்டிஸும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மேலேயே வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நீட் இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளே போய்க்கலாம், இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இந்த கடை வந்து ரொம்ப பெருசு, அது நிறைய வந்து காமிப்போம், சிலர்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஏன்னா ரொம்ப பெரிய கடை, நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோவில் நடக்காது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ நாங்கள் இங்கே மெயினாக வந்தது வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு சீ ஃபுட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம சீ ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி கவர் பண்ணலாம். வாங்க போகலாம். இது ஆக்சுவலி வந்து வெர்மிசெலின்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து என்ன தெரியுமா, ரைஸ் நூடுல்ஸ். அதாவது நம்ம சந்தகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸில் பண்ணுறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இதான் வந்து ரைஸ் நூடுல்ஸ். இது ஆக்சுவலி என்ன தெரியுமா, இளநியை துருவி வச்சுருக்காங்க, தெரியுதா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரெட்டட் யங் கோகோனட். என்னடா அப்படின்னு பார்த்தா இளநியை துருவி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேட்டட் கசாவா, ஃப்ரோசன் மரவள்ளிகள். ஸோ நம்ம இப்போ ஒரு சைனீஸ் குசைன் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று ஆத்தென்டிக்காக ட்ரை பண்ணுறோம், இந்த அது தான் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதாவது குசைன் ஆத்தென்டிக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைனீஸ் 5 ஸ்பைஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் எழுதியிருப்பாங்க. நம்மளோட சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட் வந்து நான் உங்களுக்கு இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன். பட் இங்கே தான் வந்து ஒரு பேக்கெட்டாக பார்க்குறேன். நம்ம ஊர் பழக்கடை மாதிரி இங்கே வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதுளை பழம், அங்கெல்லாம் பாருங்கள் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஆரஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லைன்னா எடுத்துக்கலாம். 2.99 per LP. பார்த்தீங்களா, எடுத்துருந்துருப்பேன், பார்த்து வாங்கணும்னு இதுக்கு தான் சொல்கிறேன். $1 தான் LB. எடுத்துக்கலாமா? ட்ரைனிங்காக இருக்கா? பைனாப்பிள்னு போட்டிருக்காங்க. நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள் தானே சொல்லுவோம், இவங்க கஸ்டர்ட் பைனாப்பிள்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து LB வந்து $4 வருது ஒரு LB. ஒரு LB அப்படிங்கிறது இங்கே வந்து 1/2 kgன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 kg கொஞ்சம் மேலே இருக்கும், 1/2 kg தான் 1 LB. சக்கை நல்லா
பலாப்பழம், பாவக்காய். $3 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். $2 எடுத்துக்கலாம். இது என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? இந்தியன் பிட்டர் மெலன் எழுதியிருக்காங்க. பாவக்காய் தான். யாரோ வந்து ப்ளீச்சிங் பவுடருக்குள்ள போட்டு எடுத்துட்டாங்க. பாருங்களேன், கலர் மட்டும் இல்ல, ஒயிட் பிட்டர் மெலனா. இங்கதான் கொஞ்சம் விலை பரவாயில்லாம இருக்கு. எனக்கு வேற எங்க பார்த்தாலும் இது இவ்வளோ கூட இருக்காது. வேற எங்க பார்த்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சது. பட் இங்க வந்து ஒரு $2 கம்மியா இருக்கு. இதையும் டொமேட்டோன்னு தான் சொல்றாங்க. இதுக்குள்ள கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, தெரியுதா? டொமேட்டோ, கிரீன் டொமேட்டோ. டொமேட்டோ எப்பவுமே வந்து 2.59 வரும். ஆனால் இங்கே வந்து 2.29. நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாட்டிக்காக நிறைய திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, பனானா ஃப்ளவர். மோஸ்ட்டாக இது இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. பட் வந்து இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா $2.59 ஒரு பேக்கெட். 2 பீஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு பூ இருக்கும். ஆனால் பெரிய பேக் எவ்வளோ எழுதிங்கன்னா 5 கிலோ ஆனியன் வந்து $13. இங்கே வந்து நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கும். உள்ள வாங்க, அப்படியே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஆஃபர்ல இருக்கு இந்த ஃபிஷஸ் எல்லாமே. உயிரோட நண்டு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நண்டு கிடையாது, லாப்ஸ்டர். லைவா சங்கரா லைவா இருக்கு. நம்ம இதுல வந்து கடம்பான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா நண்டு. அது ஆக்சுவலி ஸ்னோ கிராப், கடல் நண்டு கிடையாது. இது வந்து ஸ்னோ கிராப். கிளி மீன் கலர் பாத்தீங்களா? கிளி மீன். இதுதான் ஐல மீன். ஐல 80 மேக்ரல். இதுலயும் உயிரோடு தான் இருக்கு. பாருங்க, whole salmon. Can you make small pieces? I need 2 lb. Can you cut it small pieces? Thin slices. இதை கட் பண்ணி தர மாட்டாங்க. இங்க போறணும்னா உயிரோட லாப்ஸ்டர்ஸ் இருக்கு. எப்படிங்க பண்ணுவாங்க? thin slices கொடுத்துட்டாங்க. 14. ஸோ இங்கே நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இதையும் நான் எடுத்துக்கிறேன் குழம்பு. மீன் மார்க்கெட் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ப்ரீத்தே விட முடியுது. அரை கிலோ வந்து $100, 1.39 LB.
1.39 per LP. Fish எடுத்துக்கிறேன், சாம்பார் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து பேபி கேரட்ஸு. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல, நாங்கள் பார்த்தது கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜப்பான்லேயும் பார்த்துருக்கேன், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பட் இங்கே பார்க்குறது இங்கே வந்து ரொம்ப காமனாகவே இது வந்து கிடைக்குது. லோட்டஸ் ரூட், இதான் வந்து லோட்டஸ் ரூட். இப்போ கீரை எல்லாமே இவ்வளோ வச்சுருக்காங்க. வேணுமா எடுக்கலாமா? இது மரவள்ளி கிழங்கு, இது கிடையாது. இது மரவள்ளி கிழங்கு இல்லை, இது வேற, இது வேற. பேபி பொட்டேட்டோ, எங்க பேபிக்கா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து பொட்டேட்டோஸ்லயே வந்து ரெட் கலர் வச்சிருக்காங்களா, பேபி பொட்டேட்டோஸ்லயே. இங்க பாருங்க, உள்ள பிளாக் கலர்லாம் வச்சிருக்காங்க. இது மிக்ஸ்டு எல்லா பொட்டேட்டோஸ். ஆக்சுவலா இது வந்து $3 கம்மியா இருக்கு. அங்க $6 இருக்குமா, இது வந்து 3.99 அந்த மாதிரி போட்டுருக்காங்க. $7, இங்க வந்து $4. இந்த பூசணிக்காய் ஆக்சுவலா இங்க வெள்ளை பூசணிக்காய் இங்க மட்டும்தான் கிடைக்குது நான் பார்த்த வரைக்கும். இது பொருளங்கா தானே? எங்க அம்மாவா இருந்தது எடு தூக்கி போடு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்மால வந்துட்டாரு. இவர ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸுங்க, முருங்கைக்கீரை கிடைக்குதுங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டேன். நான் முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன், இந்தியன் ஸ்டோர்ல வாங்கியிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்கும். எங்கன்னா ஜப்பான்ல வாங்கியிருக்கேன், இங்கே கிடையாது. பட் இங்க வந்து பார்த்தோன்னே எப்படா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செம்ம ஃப்ரெஷ். நேற்று தான் மரத்துல இருந்து பறிச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து இங்கே ரொம்ப பிடிக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எகெயின் 8.99. அதாவது இது ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு $9 வந்துடுது. ஸோ வர்த் இட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த டைம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இது வர்த் இட் தான். பட் நான் ஆல்ரெடி போன வாரம் அந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்ததுனால நான் இன்னைக்கு எடுக்கல. ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரெஷ் முருங்கைக்காவும் வச்சுருக்காங்க. இது வந்து பேபி எக்ஸ்பிளான்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்க்கறது சுண்டக்காய் மாதிரி தான் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா வெத்தலை அப்படியே கூட கொஞ்சம் பாக்கெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இங்க மின்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா கடையிலயும் இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுவாங்க. பட் இங்க கொஞ்சம் கம்மி தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்காங்க. தண்ணி எதுவும் பெருசா இல்லை. கோரியாண்டர், இவ்வளோ கோரியாண்டரே உங்களுக்கு வந்து 2.59. பலாப்பழம் பாருங்க, அதுலயே இந்த கலர் பார்த்தீங்களா, 2 கலர். $17, இது வந்து $18. ஒன்னொன்னுக்கு ஒரு விலை போட்டுருக்காங்க. இது உள்ள வந்து ரெட் கலர் கோவா, ரெட் கட் பண்ண பிங்க் கோவா. நல்லது தான், எடுத்துக்குவா கோவா. இது வந்து துரியன் ஃப்ரூட். சப்போட்டாவா அது $5 வருது. ஓகே தானே? 6 ஓகே தான். ஆல்ரெடி நாங்கள் ஜாக் ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ணோம். நாங்கள் ட்ரை பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்காங்க. பட் நாங்கள் இன்னைக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இன்னைக்கு எக்ஸாட்டிக்காக சப்போட்டா எடுத்துருக்கோம். எனக்கு வந்து கோவா எடுக்கணும், ரெட் பிங்க் கோவா எடுக்கணும்னு இருக்கு. பட் வந்து வேணாம், இப்போ சப்போட்டா எடுத்ததுனால இனி எல்லா ஃப்ரூட்ஸையும் அடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேந்திரம் பழம், இதுதான் நேந்திரம். அது பேசக்கூடாது. சின்ன வாழைப்பழம், நம்ம ஊர் பூம்பழம் சீப்பு. இது நம்மளுக்கு வாங்கினா பத்தாது. இப்படி சுகர் கேன் வச்ச இவங்களுக்கு ஜூஸ் மெஷினும் சேர்த்து வைக்கணுங்கிறது தெரியாது போல.
வச்சிருந்தா தானே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த தடவை இந்தியா வந்திருந்தப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சு நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். இது இருக்கலாம், இது $12, இது $10. பப்பாயா இங்கே இன்னும் கொஞ்சம் அந்த பேக்கேஜ் வரை இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதே எடுத்துக்கலாம். போதும், அவ்வளோதான். போது எடுத்துட்டு வந்து கீழே தரையில தேய்ச்சி சாப்பிடுவோம். நெல்லிக்காயா இது? ஆமா ஆமாங்க, அது கரெக்ட் தான். இந்த மாம்பழம் வாங்கிக்கலாங்க. 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்மெல் பண்ணி இருக்கேன், டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மேங்கோ, பப்பாயா, சப்போட்டா. வெங்காயம் நீ வாங்குற 4 பொருளா இல்ல, வெங்காய மூட்டை வந்து உள்ள ஃபில் ஆயிடுச்சு, அதனால இது மேல வந்து எல்லாமே அப்படி தெரியுது. போடும்போது தெரிஞ்சிடும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்ப மேங்கோ வாங்கட்டுமா வேணாமா? யாருக்கு எச்சி ஊறுது, எனக்கா உங்களுக்கா? ஏய் சத்தியமா ஆமா ஊறுதுன்னு சொல்லுது. எடுத்துக்கோ. வந்து இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இது பாக்குறதுக்கு ஃப்ரோசன் மாதிரி தெரியும், ஆனா இது வந்து நல்லா வேக்கம் சீல் பேக் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான நெத்திலி மீன். இது சூப்பரா கிளீன் பண்ணியும் வச்சிருக்காங்க. நம்ம எடுத்து சமைக்கும் போது ரொம்ப நிறையவே வரும். இதுல நெத்திலி அந்த ஃப்ரை எல்லாம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் இங்கே பாருங்க இன்னொரு விதமாகவும் வச்சிருக்காங்க, ஆங்கோவி. இந்த பேர் தான் இன்னொன்று வச்சிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக கருவாடு கிடையாது, இதுவுமே வந்து தலையோடு இருக்கு. பட் நம்மளுக்கு இந்த தலை இல்லாமல் இருக்கிறது தானே பெஸ்ட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 4.99 பர் இது ஈச். ஸோ இது $5 நம்மளுக்கு வந்து வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு உள்ளே பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், உள்ளே இன்னும் கொஞ்சமே இருக்கும், நிறையா இருக்கும். சரிங்களா, போன்லெஸ் சிக்கன் ஃபீட்டு, கோழிக்கால், அதையுமே வந்து எலும்பு எடுத்து வச்சுருக்காங்க. பாசிபிளா? ஆனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் டக் ஃபீட்டு. நிறைய டைப் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து இருக்கு. இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, இவ்வளோ பெரிய கால் யாரோடது தெரியுமா? இதோ இவர் தான், டர்க்கி. என்ன தெரியுமா இது? என்ன தெரியுமா? எல்லா சிக்கனையும் வந்து கூண்டுல தானே வச்சு வளர்த்துவாங்க, இதை மட்டும் ஓட விட்டு வளர்த்திருக்காங்க. அதனாலதான் வந்து ஃப்ரீ ரன் சிக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும், பண்ணக்கோழி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பண்ணக்கோழி. தெரியுமா பாருங்க, 14.98. ஒரு இம்பார்ட்டன்டான ஃப்ரீ ரன்லயே கருப்பு கோழி, மதுரை நாட்டுக்கோழி அப்படின்னு எழுதியிருக்கா? நீங்க சொல்லுவீங்க. ஆக்சுவலி கருப்பு கோழி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சமைச்சாலே கொஞ்சம் கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இங்க பாக்குறது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். டக்கு பார்த்து தலை தெரியுது பாருங்க. 27.59 ஒரு வாத்து. ராபிட், ஸ்கின்லெஸ் ராபிட். ஸோ என்னோட லிமிட் வந்து இந்த செக்ஷன் மட்டும்தான். நான் வந்து இந்த பறக்கிற வகைகள் தான் வந்து கொஞ்சம் ஆசைப்படுவேன். கொஞ்சம் மீறி போனால் அந்த ராபிட் ஆசைப்பட்டேன், இன்னும் நான் சாப்பிட்டதுக்கு. கோட் லெக், இது ஸ்கின் ஆன் கோட் டெல்லி. பட் நான் வந்து சூப்பர் கடை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குல்ல, காபுல் ஃபார்ம்ஸ். அங்கே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு, நாங்கள் கிளம்புறோம். பெருசாக ஷாப்பிங் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம், பட் வந்து பட்ஜெட் கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ எங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து நாங்கள் ஷாப் பண்ணது எங்களுக்கு இன்னும் ஒரு 10 days இல்லை மேக்ஸிமம் ஒரு 15 days வரைக்கும் வரும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் இடையில கொஞ்சம் சின்ன திங்ஸ் மட்டும் தேவைப்படும், லைக் பால் இல்லை தயிர் அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது இடையில பக்கத்துலேயே இருக்கிற கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு இந்த ஒரு 1 or 10 days 1 week or 10 days ஷாப்பிங் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். இந்த ஓஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து சீ ஃபுட்ஸ் மேலே ரொம்ப லவ் இருந்தது அப்படின்னா இந்த கடையை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மிசிசாகா, பிராம்ப்டன், நியரஸ்ட் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இது பண்ணலாம். எனக்கு இது வந்து என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து எனக்கு காஸ்ட் வைஸாக இருந்தும் இது கொஞ்சம் செட் ஆகிறதுனால நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.